ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீக்கெண்ட் வந்தாச்சு. ஃபேமிலி கூட ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நாம குட்டி vlog தான் பார்க்க போறோம். ஆடி வெள்ளி கூழ் செஞ்சு அம்மனுக்கு படைக்க போறோம். எல்லாருக்கும் கூழ் செய்ய தெரியும், இருந்தாலும் தெரியாதவங்க இருப்பீங்க. அவங்களுக்காக ஷார்ட்டா சொல்றேன். பாத்திரத்துல 2 டம்ளர் தண்ணி ஊத்தி கொதிக்க வையுங்க. கேப்ப மாவு எடுத்து கெட்டி விழுகாம நல்லா கரைச்சு கொதிக்கிற தண்ணில சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் கெட்டியா இந்த பதத்துக்கு வரப்போ அடுப்ப ஆஃப் பண்ணிடுங்க. சாமிக்கு படைக்கிறப்போ தாளிப்பு இல்லாம படைக்கணும். நாம சாப்பிட இது கூட உப்பு, தயிர், வெங்காயம், பச்சை மிளகாய், லாஸ்டா கொஞ்சம் வேப்பிலை சேர்த்து சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. எதிர்ப்பு சக்தி கூடும். உடம்பு குளிர்ச்சியா ஆகும். காலையில வீட்டுக்கிட்ட இருக்க வேப்ப மரத்துல கொஞ்சம் வேப்பிலை எடுத்துட்டு வந்தாச்சு. அம்மனுக்கு வேப்பிலை வச்சதுக்கு அப்புறம் இன்னும் அழகா இருக்கு. இன்னைக்கு நாம உப்பு தீபம் ஏத்திருக்கோம். பொதுவா உப்பு தீபம் அதிக பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்கும்னு சொல்வாங்க. கோயில் கோபுரத்துல உப்பு மிளகு சேர்த்து வைப்பாங்க. ஏன் அப்படின்னா தீராத நோய் துன்பம் தீரும்னு சாஸ்திரம் சொல்லுது. நமக்கு நம்மள சுத்தி கிடைக்கிற பொருள் எல்லாமே சிறந்தது தான். நான் என்ன நினைக்கிறேன்னா, கல் உப்பு இல்லாம சமையல் கிடையாது. உப்பு எப்பவும் இருக்க வேண்டிய பொருள். அதனால கூட உப்பு வச்சு வழிபட சொல்றாங்களா இருக்கலாம். சரி, இப்போ சாமி கும்பிடலாம் வாங்க. ஆடி மாசம் பிறந்தாச்சு. ஆடி ஆஃபர்னு டிவி ஆன் பண்ணாலே ஒரே ஆட்ஸ் தான். ஆஃபர் இல்லாத டைம்லயே ஷாப்பிங் கலக்கட்டும். இப்போ சொல்லவா வேணும்? ஓகே, இந்த vlog உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். இருங்க என்ன ஷாப்பிங் கிளம்பிட்டீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் சிறப்பு உங்கள் கையில். பாய்.